7th Max Term 2 First Chapter Exercise 1.1 First sum. Write the decimal numbers for the following pictorial representation of numbers. டயக்ராம் கொடுத்துருக்கு, இதை வச்சு நம்பர் எழுதி சொல்லியிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதோன்னா ஒன்ஸ் எழுதுவோம், நெக்ஸ்ட்டு டென்ஸ் எழுதுவோம், ஹண்ட்ரட்ஸ் இப்படி எழுதுவோம். பாயிண்டில் நமக்கு தெரியுமா, இங்கே டெசிமல்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர். இந்த டயக்ராமை வச்சு எப்படி எழுத போகிறோன்னா, இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது, இதில் 10 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ ஒரு டென்ஸ் தான் இருக்குது, அப்போ ஒரு டென்ஸ். இதுவும் 1, இதுவும் 1. அப்போ எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது, அப்போ 2. இதெல்லாம் 3D ஷேப்ஸு, இது 2D ஷேப்ஸ் மாதிரி இருக்கா, ஒன்லி இந்த ஷேடட் போர்ஜன் ரீஜியன் மட்டும்தான் இருக்குது. அப்போது இதை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதணும். இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 2 இருக்குது. அப்போ பாயிண்ட் போட்டு 2 போடணும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் என்ன வரும், 12.2. The decimal number is 12.2. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது, இதில் 10 பாக்ஸஸ், இது 10 பாக்ஸஸ், அப்போ 2 டென்ஸ் இருக்குது. இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ஒன்ஸ் தான் இருக்குது. இது எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ இந்த நம்பரை எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ 0.3 போட்டுடலாம். ஒன்ஸ் எத்தனை இருக்குது, 1. டென்ஸ் எத்தனை இருக்குது, 2. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா 21.3. The decimal number is 21.3. Second sum, expressing the following in centimeter using decimals. அதாவது 5 மில்லிமீட்டர்னு இருக்குது, அதை சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். அது டெசிமலில் தான் வரும். நம்ம ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் என்ன கிடைக்கும், லெஃப்ட் சைடு 10ஆல் டிவைட் பண்ணால் தான் 1 கிடைக்கும். ஸோ ரைட் சைடும் 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 1/10 சென்டிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னால் 1/10 சென்டிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னா 1/10 சென்டிமீட்டர். அப்போ 5 மில்லிமீட்டர்னா 5/10. இது கூட 5 மல்டிப்ளை பண்ணணும். 5/10னா டினாமினேட்டரில் 10 இருந்துச்சுன்னா மேலே நம்பரு இதில் ஒரு 0 தானே இருக்குது. அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், அதாவது 0.5ன்னு வரும். இப்போது 5/100னா 100ல் எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. அப்போது மேலே உள்ள நம்பரு 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், 0.05. இப்போ 5/1000 அப்படின்னு இருக்குன்னா டினாமினேட்டரில் 3 zeros இருக்குது. அப்போது 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 50/10 அப்படின்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி தானே பாயிண்ட் வைக்கணும். அப்போது 5.0ன்னு வரும். 5.0னாலும் 5னாலும் சேம் தான். அதை எதுக்கு சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு சம்முக்கு 42/10ன்னு வருது. அப்போது ஒரு கீழே டினாமினேட்டரில் ஒரு 0 தான் இருக்குது. அப்போது மேலே உள்ள நம்பரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதுக்கு 4.2 வரும். ஒரு 0 இருந்தால் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இப்போ இதில் 2 0 இருக்குது. 42/100 இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் 2 0 இருக்குங்கிறனால 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.42ன்னு வரும். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். 0.5 சென்டிமீட்டர். அப்போது 5 மில்லிமீட்டர்னால் 0.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், 9 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னால் 1/10 சென்டிமீட்டர். இந்த லைனை கண்டிப்பாக எழுதணும், இது எக்ஸாமில் மார்க் போடுவாங்க இந்த ஸ்டெப்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு 9 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னால் 1/10 சென்டிமீட்டர். அப்போ 9 மில்லிமீட்டர்னால் 9/10 சென்டிமீட்டர். 9/10னா டினாமினேட்டரில் ஒரு 0 இருக்கா. அப்போ மேலே நம்பரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.9 சென்டிமீட்டர். ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னா நம்ம 0.9ன்னு போடுவோம். 0.9ன்னு சும்மா எம்டியாக போடாமல் முன்ன ஒரு 0 பாயிண்ட். இது இன்டிஜர் வேல்யூ, இது டெசிமல் வேல்யூ. இன்டிஜர் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம 0 போடுறோம். 0.9 சென்டிமீட்டர். அப்போது 9 மில்லிமீட்டர்னால் என்னது, ஆன்சர் 9 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.9 சென்டிமீட்டர்.
Third sum 42 millimeter. 1 millimeterனா 1/10 centimeter. அப்போ 42 millimeterனா 42வை மல்டிப்ளை பண்ணணும். இந்த 42 millimeter equal to 42/10 centimeter. 42/10னா டினாமினேட்டரில் ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ ஆன்சர் எனக்கு 4.2 சென்டிமீட்டர். ஆன்சரில் 42 millimeter equal to 4.2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். நம்ம இதை சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம். 1 மில்லிமீட்டர்னா 1/10 சென்டிமீட்டர், 9 மில்லிமீட்டர்னா 9/10 சென்டிமீட்டர். 9/10னா ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே டினாமினேட்டரில் ஒரு ஜீரோ இருக்கிறதுனால 0.9 சென்டிமீட்டர். நம்ம செகண்ட் சம் அதான் பார்த்தோம். 9 மில்லிமீட்டர்னா என்ன அப்படின்னு. இதில் 9 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கா? அப்போ இதை 9 மில்லிமீட்டர்னா 0.9 சென்டிமீட்டர். கொஸ்டினில் 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் ஈக்குவல் 8 சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 9 மில்லிமீட்டர் எவ்வளவு? 0.9 சென்டிமீட்டர். யூனிட் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். 8 சென்டிமீட்டர் 8 ப்ளஸ் 0.9. 8 வந்து 8 இன்டீஜர்ஸ், 0.9 வந்து டெசிமலில் இருக்குது. அப்போது இதை 8.0ன்னு போடலாம். 8 0.9 இதை ஆட் பண்ணும்போது ஒழுங்காக பார்த்து ஆட் பண்ணணும். இன்டீஜர்ஸு இதில் 0 தான், இதில் இன்டீஜர் 8, டெசிமலில் 0 தான் இருக்குது, இதில் டெசிமலில் 9. 8ஐயும் 0.9ஐயும் ஆட் பண்ணால் 8.9. 0வை 9ஐயும் ஆட் பண்ணால் 9, 8ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 8. ஆன்சர் என்னது? 8.9. யூனிட் என்னது? சென்டிமீட்டர். யூனிட்டை கரெக்டாக போடணும், மில்லிமீட்டர்னு போடக்கூடாது. அப்போது 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் ஈக்குவல் 8.9 சென்டிமீட்டர். இதை 8ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணி 17 அப்படின்னு போட்டுறக்கூடாது. 0.9 இது 8 இன்டீஜர், இது டெசிமல் நம்பர். அப்போ இப்படி தான் ஆட் பண்ணணும். 8ஐ 8.0ன்னு வச்சுக்கணும், 0.9க்கு முன்னாடி 0 போட்டு ஆட் பண்ணணும். ஆன்சர் 8.9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் 375 மில்லிமீட்டர். இது சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். எல்லா சம்லையும் இந்த லைன் எழுதிக்கணும். இது ஃபார்முலா. 375 மில்லிமீட்டர்னா 375 டிவைடட் பை 10. இதை 10ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 10ல் ஒரு ஜீரோ இருக்கா? அப்போ நியூமரேட்டரில் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போது ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 37.5 சென்டிமீட்டர். யூனிட் போட மறந்துடக்கூடாது. இதுக்கு ஆன்சர் 37.5 சென்டிமீட்டர். அப்போது 375 மில்லிமீட்டர் ஈக்குவல் 37.5 சென்டிமீட்டர். தேர்ட் ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் மீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல்ஸ். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது? 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். நமக்கு 1 சென்டிமீட்டர் என்னன்னு தேவை. அப்போது இதை டிவைட் பண்ணால் 1 கிடச்சிருமா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் டிவைட் பண்ணோம். 1/100 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர். இதுதான் நம்ம ஆன்சரில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு சம்முக்கு 16 சென்டிமீட்டர் அதை மீட்டராக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர். அப்போது 16 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 16/100 மீட்டர். இதை டிவைட் பண்ணணும்னா டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதை 0.16 மீட்டர்னு வரும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இன்டீஜர் எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம 0 போடுறோம். 0.16 மீட்டர். இதில் யூனிட் போடும்போது கரெக்டாக பார்த்து போடணும். 16 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.16. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 16ன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 16 அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இது ஆன்சர் என்ன சொல்லணும்? 0.16 மீட்டர்னு தான் சொல்லணும், 0.16 மீட்டர்னு சொல்லக்கூடாது. செகண்ட் சம் 7 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர். 7 சென்டிமீட்டர்னா
7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7/100 மீட்டர். 7/100 டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நியூமினேட்டரில் 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இதில் ஒரு நம்பர் 7, இன்னொரு நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும், பின்னாடி வைக்கக்கூடாது. பாயிண்ட் வச்சாச்சு. 0.07 இன்டிஜர் எதுவுமே இல்லைங்கிறனால 0 போடுறோம். அப்போ 0.07 மீட்டர். டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்கிறதுனால நியூமினேட்டரில் 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 நம்பர் 7, அதுக்கு முன்னாடி தான் 0 போடணும். 0.07 மீட்டர் 7 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.07 மீட்டர். யூனிட் கரெக்டாக போடணும். இதில் நம்ம 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணுங்கிறனால 0.7 பாயிண்ட்டுன்னு வைக்கக்கூடாது. இப்போ 0.7னாலும் இந்த ரெண்டுமே சேம் தான். 0.7னாலும் 0.70 பாயிண்ட் இப்படி பின்னாடி 0 போட்டுக்கிட்டே போனாலும் அதனுடைய வேல்யூ 0.7 தான். இப்போ முன்னாடி பாயிண்ட் வச்சாதான் கரெக்டாக வரும். இப்போ 7 அதுக்கு முன்னாடி தான் 0 போடணும், அதுக்கு பின்னாடி 0 போடக்கூடாது. 7/100னா 0.07 மீட்டர். நெக்ஸ்ட் சம் 43 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர். 43 சென்டிமீட்டர்னா 43/100. டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். நியூமினேட்டரில் 2 நம்பர்ஸ் இருக்குது 43, அப்போ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிடுறோம். இன்டிஜர் எதுவுமே இல்லைனால 0 போடுறோம். மீட்டர். அப்போது 43 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.43 மீட்டர். யூனிட் போட்டுக்கோங்க. 4th சம் 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். நம்ம இந்த சம்மை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரை தான் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். 1 சென்டிமீட்டர்னால் 1/100 மீட்டர். அப்போது 6 சென்டிமீட்டர்னா 6/100 மீட்டர். இதை ஆன்சரில் எப்படி எழுதணும்? டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 6ங்கிற ஒரு நம்பர், அதுக்கு முன்னாடி 1ங்கிறதுனால 0 போட்டுக்கிறோம். பாயிண்ட்டு இன்டிஜர்ஸ் எதுவும் இல்லை, 0. அப்போ 6/100னா 0.06 மீட்டர். 6 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.06 மீட்டர். நமக்கு 6 மீட்டர் இருக்குது. 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் 6 மீட்டரை அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் 6 சென்டிமீட்டரை 0.06 மீட்டரில் 0.06. இதுவும் 6 மீட்டர் தான், இதுவும் 0.06 மீட்டர் தான். யூனிட் சேமாக இருக்குது, ஆட் பண்ணிடலாம். 6 0.06 எப்படி போடணும்? 0.06. இது இன்டிஜர் 0, இங்கே இன்டிஜர் 6. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லைங்கிறதுனால நம்ம 0 போட்டுக்கலாம். 6.00 0.06. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 6.06. 0வையும் 6ஐயும் ஆட் பண்ணால் 6, 0வையும் ஆட் பண்ணால் 0. பாயிண்ட் வச்சுக்கணும். 6ஐயும் 0வையும் ஆட் பண்ணால் 6. இப்போது 6ஐயும் ஆட் பண்ணி 32ன்னு போட்டுறக்கூடாது. இது இன்டீஜர், இது டெசிமல். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது. ஸோ இன்டீஜர் 6 6.00ன்னு போட்டுக்கலாம். 0.06 ஆட் பண்ணால் 6.06. அப்போ ஆன்சர் என்னது? 6.06. யூனிட் என்னது? மீட்டர். அப்போது 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6.06 மீட்டர். யூனிட்டு மீட்டர், சென்டிமீட்டர்னு இதை போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு சம் 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னால் 1/100 மீட்டர். அப்போ 54 சென்டிமீட்டர்னால் 54/100. 54ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். 54 இங்கே 54/100. இதை எப்படி டிவைட் பண்ணணும்னா, டினாமினேட்டரில் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ நியூமினேட்டரில் 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சா இங்கே வரும். அப்போ 0.54 மீட்டர். 0.54 இன்டிஜர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நம்ம 0 போடுறோம். அப்போ 54 சென்டிமீட்டர்னால் 0.54 மீட்டர். நமக்கு கொஸ்டினில் 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர் கேட்டிருக்கு. 2 மீட்டர் அப்படியே போட்டுட்டு 54 சென்டிமீட்டருக்கு என்ன வந்திருக்கு? 0.54 மீட்டர். மீட்டர் யூனிட் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ணணும். அப்போ சேமாக இருந்தால் ஆட் பண்ணிடலாம். 2ன்னு போட்டாச்சு. 0.54 கரெக்டாக போடணும். இங்கே இன்டிஜர் என்ன இருக்குது? 0.
2ங்கிறது இன்டிஜர். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லைங்கிறனால நம்மளாவே 0 போட்டு ஆட் பண்ணலாம். 2வையும் 54ஐயும் ஆட் பண்ணி 56ன்னு போடக்கூடாது. இது இன்டிஜர், இது டெசிமல் நம்பர்ஸ். கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணோம். 0வையும் 4ஐயும் ஆட் பண்ணால் 4, 0வையும் 5ஐயும் ஆட் பண்ணால் 5, பாயிண்ட்டு 2வையும் 0வையும் ஆட் பண்ணால் 2. ஆன்சர் என்னது? 2.54 யூனிட் என்னது? மீட்டர். அப்போ 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2.54 மீட்டர். நெக்ஸ்ட் சம். Next, fourth sum. Expand the following decimal numbers. First sum 37.3. இப்போ நம்ம 37 expand பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? 30 + 7 அப்படின்னு போடுவோம். 30 எப்படி பிரிக்கலாம்? 30 3 × 10. 3 × 10னா 30 + 7. இப்படி தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ 0.3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா 0.3ஐ 3/10ன்னு போடுவோமா? இதுக்கு முன்னாடிலாம் 3/10ன்னு இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அதான் இது. 0.3ஐ 3/10ன்னு போடணும். அதாவது இப்போ 0.3, 4, 5ன்னு இருந்துச்சுன்னா 3ஐ 3/10ன்னு போடணும். 4 வந்து இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ். இதை 4/100ன்னு போடணும். இந்த தேர்ட் டேர்ம் 5 இருக்கிறத 5/1000 போடணும். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரை 3/10ன்னு போடணும். நெக்ஸ்ட் இருக்கிற நம்பரை /100 போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் தேர்ட் இருக்கிற நம்பரை /1000 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 37.3. சம் பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். 37.3ஐ 37ஐ 30 + 7 + 3/10. 0.3ஐ 3/10ன்னு போட்டாச்சு. 30 எப்படி பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 × 10 ப்ளஸ் 7னா 7 ஒன்ஸில் தானே இருக்குது. 7 × 1 ப்ளஸ் 3/10 ஈக்குவல் 3 × 10 10^1ன்னு எழுதலாம். 10^1னா 10ஐ ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 7 × 1 இருக்கிற இடத்துல 10^0 போடணும். இதில் இருக்கிற எல்லா டேர்மையும் × 10ஆக சேஞ்ச் பண்ணணும். 10^0 எப்படி 1? 1 இருக்கிற இடத்துல 10^0. 10^0னா 1. பவரில் 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். 9^0னாலும் 1 தான். 8^0னாலும் 1 தான். இந்த இருக்கிற இடத்துல A^0 1. காமனாக A^0 1. ஏ எந்த நம்பரானாலும் இருக்கலாம். A இஸ் எனி நம்பர். பவரில் 0 இருந்தால் நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்போ 1ன்னு இருக்கிறத நம்ம 10^0ன்னு போடுறோம். ப்ளஸ் 3/10. Therefore 37.3 equal to 3 × 10^1 plus 7 × 10^0 ப்ளஸ் இந்த டேர்மை நம்ம எப்படி பார்க்கணும்? × 10^ன்னு எழுதணும். அதை எழுதாமல் மிஸ் பண்ணிட்டோம். 3 × 10^-1. டினாமினேட்டரில் 10^1 இருக்குன்னு அர்த்தம். அது நியூமரேட்டருக்கு போகும்போது +1, கீழே இருந்து மேலே போகும்போது -1ஆக சேஞ்ச் ஆயிரும். அப்போ இதுதான் ஆன்சர். இங்கே × 10^1 டினாமினேட்டரில் 10 இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு வரும்போது 10^-1ஆக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம் 658.37. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு நம்பராக தான் நம்ம சொல்லணும். 37 தான் சொல்லணும், 37 சொல்லக்கூடாது. 658ஐ நம்ம எப்படி எழுதுவோம்? 600 + 50 + 8ன்னு எழுதுவோம். ஏன்னா 8 ஒன்ஸு, 5ங்கிறது டென்ஸில் இருக்குது, 6 வந்து 100ல் இருக்குது. அப்போ இந்த நம்பரை அப்படியே எழுதலாமா? இப்போ 0.37 எப்படி எழுதணும்? 3/10 ப்ளஸ்ஸு 7 வந்து /100 போடணும். 7/100. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் டென்ஸு, TENTHS. செகண்ட் நம்பர் ஹண்ட்ரட்ஸ், HUNDREDTH. TH வந்தாலே டிவைடட் பைன்னு போடணும். ஃபஸ்ட்டு நம்பருக்கு /10, செகண்ட் நம்பருக்கு /100. அப்போது இந்த நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 658 அதை 600 + 50 + 8
ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பரை 3/10 ப்ளஸ் செகண்ட் நம்பரை 7/100 போடலாம். 600 எப்படி எழுதலாம்? 6 × 100 போடலாமா? ப்ளஸ் 50யை 5 × 10 ப்ளஸ் 8 × 10 பவர் 8 × 1 போடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 10 பவர்னு போடலாம். ப்ளஸ் 3/10 பவர் 1 ப்ளஸ் 7/100 10 ஸ்கொயர்னு போடணும். 10 ஸ்கொயர்னால் இந்த பென்சிலில் செய்கிறதுலாம் ரஃப் ஒர்க்கு, அதை செஞ்சிட வேண்டாம். ரஃப் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 10 ஸ்கொயர்னால் 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 10 ஸ்கொயர்னால் 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 10 100. அப்போ 100 இருக்கிற இடத்துல 10 ஸ்கொயர்னு போட்டுடலாம். இப்போது 1000 இருக்கிற இடத்துல நம்ம 10 க்யூப்னு போடணும். ஏன்னா 10 க்யூப் அப்படின்னா 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 10 × 10. அப்போ 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1000 வந்துடும். அப்போ 1000 இருக்கிற இடத்துல நம்ம 10 பவர் 3 போடுவோம். ஆனால் இந்த சம்மில் பை 1000 வரல, பை 100 வந்திருக்கிறதுனால அதை 10 ஸ்கொயர்னு போடுறோம். 10 ஸ்கொயர்னால் 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 10 × 10 100. 100 இருக்கிற இடத்துல 10 ஸ்கொயர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6 × 100 10 ஸ்கொயர்னு போடணும்னு சொல்லியிருக்கேன்ல, இதை வேணால் எழுதிக்கலாம். 100 = இது வந்து ரஃப் ஒர்க்கு, பென்சிலை வச்சு எழுதிக்கலாம். 100 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 × 10னாலும் 10 பவர் 1னாலும் சேம் தான். 10 பவர் 1ன்னா 10 ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணும், 10 தான். ப்ளஸ் 8 × 1 இருக்கிற இடத்துல நம்ம 10 பவர் 0ன்னு போடுறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எல்லா டைமையும் × 10ன்னு எழுதணும். × 10 பவர் 0 1. நம்ம போன சம்லேயே சொல்லியிருக்கிறோம். 10 பவர் 0 1, 9 பவர் 0, 8 பவர் 0 1. எந்த நம்பர்லேயும் பவர் 0 வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1ன்னு தான் கிடைக்கும். ஸோ 10 பவர் 0 1 ப்ளஸ் 3 × டினாமினேட்டரில் 10 பவர் 1 இருக்குது. இது கீழே 10 பவர் 1 இருக்குது, அது மேலே வரும்போது 10 பவர் -1 ஆயிரும். ப்ளஸ் 7 × 10 பவர் -2 ஆகும். டினாமினேட்டரில் அது +2ல் இருக்குது, அது நியூமரேட்டருக்கு வரும்போது -2 ஆகும். 7 × 10 பவர் -2. அப்போ ஆன்சர் என்னது? 658.37 = 6 × 10 பவர் 2 ப்ளஸ் 5 × 10 பவர் 1 ப்ளஸ் 8 × 10 பவர் 0 ப்ளஸ் 3 × 10 பவர் -1 ப்ளஸ் 7 × 10 பவர் -2. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு சம் 237.6. 200ன்னு சொல்கிறோம். அப்போது இதை 200 ப்ளஸ் 30 ப்ளஸ் 7 ப்ளஸ் 0.6ன்னு இருக்குது, அதை 6/10ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லைனை 200 2 × 100 ப்ளஸ் 30 3 × 10 ப்ளஸ் 7 7 × 1 ப்ளஸ் 6/10 பவர் 1. 2 × 100னா 10 ஸ்கொயர். லாஸ்ட்டு சம்லேயே சொல்லியிருக்கிறேன். 100 10 ஸ்கொயர் எழுதலாம். ப்ளஸ் 3 × 10 10 பவர் 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் 7 × 1 10 பவர் 0ன்னு எழுதியிருக்கலாம். இதெல்லாம் எப்படி எழுதணும்னா லாஸ்ட்டு சம்மில் பாருங்கள் தெரியும். ப்ளஸ் 6/10. இதை 6 × 10 பவர் -1. டினாமினேட்டரில் 10 பவர் 1 இருந்துச்சுன்னா அது நியூமரேட்டருக்கு வரும்போது 10 பவர் -1 ப்ளஸ் 1ன்னு இருக்குது பவரில். அப்போது மேலே வரும்போது -1ஆக சேஞ்ச் ஆயிரும். அப்போ இதான் எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். 237.6 = 2 × 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னால் 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம், அது 100 வரும். 10 10 பவர் 1ன்னு எழுதலாம். 10 ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணோம், 10 வரும். 10 பவர் 0னா 1. எனிதிங் பவர் 0 = 1. ஸோ 1 10 பவர் 0ன்னு எழுதுகிறோம். 2 × 10 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 10 பவர் 1 ப்ளஸ் 7 × 10 பவர் 0 ப்ளஸ் 6 × 10 பவர் -1. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு சம் 5678.358. இதில் 5000 சொன்னோம். ஸோ 5000 ப்ளஸ் 600 சொன்னோமா 600 ப்ளஸ் 70 சொன்னோமா 78. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றத ஃபஸ்ட் நம்பர் 3. ஸோ 3/10 ப்ளஸ் செகண்ட் நம்பர் 5/100 ப்ளஸ் தேர்ட் நம்பர் 8/1000. டினாமினேட்டரில் நம்பர்ஸ் போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் 3 இருக்குது. 3/10 இது டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு 3h போடுவோம் எண்ட் ஆகும்போது. 5000 5 into 1000 போடலாம். ப்ளஸ் 600 6 into 100 போடலாம். ப்ளஸ் 70 7 into 10. 8 எப்படி போடலாம் 8 into 1 ப்ளஸ் 3/10 3/10⁻1 ப்ளஸ் 5/100 நம்ம 10 ஸ்கொயர்னு போடுவோம். 1000 10 க்யூப்னு போடுவோம். ஏன்னா 10 க்யூப்னா 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1000 தானே வரும். 10 க்யூப் ஈக்குவல் டு 10 into 10 into 10 ஈக்குவல் டு 1000 கிடைக்கும் நமக்கு. 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு 5 into 1000 இருக்குது. அதை 10⁻3ன்னு போடலாமா? இங்கே 1000க்கு 10⁻3 10⁻3னா 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் 1000 கிடைக்கும். ப்ளஸ் 6 into 100 10 ஸ்கொயர்னு போடலாம். 10 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு 100 கிடைக்கும். ப்ளஸ் 7 into 10 10⁻1ன்னு போடணும். ப்ளஸ் 8 into 1 நம்ம 10⁻0 அப்படின்னு போடணும். எனிதிங் பவர் 0 1 ப்ளஸ் 3 into நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் 10⁻1 இருக்குது. அது நியூமரேட்டருக்கு போகும்போது 10⁻−1 ஆயிரும். ப்ளஸ் 1 கீழேருந்து மேலே போகும்போது -1 ஆகும். ப்ளஸ் 5 into 10⁻−2 10⁻2 வந்து மேலே வரும்போது 10⁻−2 ஆகும். ப்ளஸ் 8 into 10⁻−3 -3 ஆயிரும். 10⁻3 நியூமரேட்டருக்கு போகும்போது 10⁻−3 ஆகும். அப்போ இதான் ஆன்சர் 5678.358. இதோட எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் 5 into 10⁻3 ப்ளஸ் 6 into 10⁻2 ப்ளஸ் 7 into ப்ளஸ் 8 into 10⁻0 ப்ளஸ் 3 into 10⁻−1 ப்ளஸ் 5 into 10⁻−2 ப்ளஸ் 8 into 10⁻−3. நெக்ஸ்ட் சம் 5th sum. Express the following decimal numbers in place value grid and write the place value of the underlying digit. இந்த decimal number given number ஃபஸ்ட்டு place value எழுதிக்கணும். இந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸு பாயிண்ட்டுக்கு அப்புறம்னா டென்ஸு ஹண்ட்ரட்ஸு 3h போடணும். இப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமா. நெக்ஸ்ட் ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட். இதில் அண்டர்லைன் பண்ண டிஜிட்டு 6 53.61. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்டர்லைன் டிஜிட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். 53.61 10 இந்த 3 வந்து ஒன்ஸா 5 டென்ஸு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளது ஃபஸ்ட் நம்பர் டென்ஸு 6. நெக்ஸ்ட்டு டிஜிட் 1 இருக்குது, அது ஹண்ட்ரட்ஸு. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6. இது 6 எங்கே இருக்குது? டென்ஸில் இருக்குது. நம்ம அதை அப்படி எப்போ எழுதுவோம்? 6/10ன்னு எழுதணும். டினாமினேட்டரில் தான் 10 வரணும். இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே வருது. ஃபஸ்ட் நம்பர்னால் /10. இப்போ 1ன்னா 1/100ன்னு போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் 263.271. 2ஓட பிளேஸ் வேல்யூ இந்த நம்பரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்க்குறோம் 3 இருக்குது. இந்த 3 வந்து ஒன்ஸு, 6 டென்ஸு, 2 ஹண்ட்ரட்ஸ். அப்போது ஹண்ட்ரட்ஸ் இருக்கிற இடத்துல 2 6 டென்ஸு, 3 ஒன்ஸு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர்னால் டென்ஸுன்னு சொல்லுவோம். TH போடுவோம். TENTHS டென்ஸு. 2
7 வந்து ஹண்ட்ரட்ஸ், 100 போட்டு THS. 1 வந்து thousands, 1000 போட்டு THS. 1 place value of 2. 2 எங்கே இருக்குது? டென்ஸில் இருக்குது. அப்போ அது 2/10 தானே. டென்ஸுனா பை 10 போடணும். 2 டென்ஸுங்கிறனால 2/10. செகண்ட் சம் 17.39. இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் 7 ones 1 tens. அப்போது 1 டென்ஸா 7 ones. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்குது. 3 tenths 9 hundreds. ஸ்பெல்லிங் பார்த்துக்கணும். TENTHS 100 போட்டுட்டு THS பண்ணணும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9. 9 தான் அண்டர்லைன் பண்ண பிளேஸ் வேல்யூ. ஸோ 9 என்னது ஹண்ட்ரட்ஸு. அப்போது 9/100. 100 போட்டு THன்னு போட்டிருக்கேன். டிவைடட் பை 100ன்னு போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் தானே வந்திருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் டென்ஸு ஹண்ட்ரட்ஸுன்னு போடணும். நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ். ஆன்சர் 9/100 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 9.657. 9 வந்து ஒன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் டென்ஸு ஹண்ட்ரட்ஸு தௌசண்ட்ஸ். அப்போ போட்டுடலாம். 9 ones 6 tenths 5 hundreds 7 thousands. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 கேட்டிருக்கு. அப்போது 5 என்னது எங்கே இருக்குது? ஹண்ட்ரட்ஸில் இருக்குது. ஹண்ட்ரட்ஸில் இருந்துச்சுன்னா 5/100. டிவைடட் பை 100 போடணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5th 4972.068. 8 தான் அண்டர்லைன் ஆன நம்பர். 4000 சொன்னோம். 1000 100 ஃபஸ்ட்டு ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ். 4000ஸா 4 9 hundreds 7 tens 2 ones. டென்ஸுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் 0 0 டென்ஸு 6 hundreds 8 thousands. 1000 போட்டு TH போட்டு S போட்டணும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8னா 8 எங்கே இருக்குது? தௌசண்ட்ஸில் இருக்குது. அப்போது 8/1000 அப்படின்னு போடணும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 6th one, the place value of 3 in 85.073 is. இதில் 3யோட பிளேஸ் வேல்யூ 3 எங்கே இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் டென்ஸு, நெக்ஸ்ட் டிஜிட் ஹண்ட்ரட்ஸ், நெக்ஸ்ட் டிஜிட் தான் தௌசண்ட்ஸ். அப்போ 3 இருக்கிற இடத்துல என்னது? தௌசண்ட்ஸு. 1000 கிடையாது. டிக்கு அப்புறம் TH போட்டிருப்பாங்க. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் நம்பர்ஸில். அப்போ தௌசண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு 7th one, to convert grams into kilograms we have to divide it by. நம்ம கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணணுமா? அப்போது we have to divide it. அதை நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம என்ன படிச்சிருப்போம்? 1000 grams சேர்ந்தது தான். 1000 கிராம்னா 1 கிலோகிராம். நம்ம இப்போ தக்காளி எப்படி காய்கறிலாம் வாங்குகிறோம் 1 kg அப்படின்னா அதில் எத்தனை கிராம்ஸ் இருக்கும்? 1000 grams இருக்கும். 1/2 kgனா 500 grams இருக்கும். 1000 gramsனால் 1 kg. அப்போது 1 கிராமில் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/1000 kg. இது கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 1 கிராம்னா 1/1000 kg. கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிராம்லேருந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணோம்? டிவைடட் பை 1000. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 1000. 8th one, the decimal representation of 30 kg and 43 gram is. kgனா கிலோகிராம். கேஜி கிலோகிராமும் இருக்குது, கிராமும் இருக்குது. இதை நம்ம கிலோகிராமுக்கு சேஞ்ச் பண்ணணும். 30 kg அப்படியே வச்சுட்டு 43 கிராம். 43 கிராம் 1 கிராம்னா நம்ம என்னென்னு பார்த்தோம்? 1/1000 கிராம். அப்போது 43 கிராம்னா என்னது? 43/1000 கிலோகிராம். போன இதிலே பார்த்தோம் 1 கிராம்னா 1/1000 கிலோகிராம். அப்போது 43 கிராம்னா 43/1000 கிலோகிராம். 43/1000 1000ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போ நம்ம 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 2 நம்பர்ஸ் தான் நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இன்னொரு நம்பர்னால் முன்னாடி தான் நம்ம 0 போட்டுட்டு பாயிண்ட் வைக்கணும். 0.043
கிலோகிராம். இங்கே இன்டிஜர் எதுவும் இல்லை அப்படினால 0 போடுறோம். 0.043 கிலோகிராம். நமக்கு கொஸ்டினில் 30 கிலோகிராமும் இருக்குது. அப்போது 30 + 43 கிராமில் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 0.043 கிலோகிராம். இதை ஆட் பண்ணணும். 30 வந்து இன்டிஜர்ஸ், இது டெசிமலில் இருக்குது. அப்போ கரெக்டாக போட்டு ஆட் பண்ணணும். 30யை 30.000 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதில் 30 போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 zeros போட்டுட்டோம். 0.043 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 0வையும் 3 ஆட் பண்ணால் 3, 04ஐயும் ஆட் பண்ணால் 4, 0வையும் 0வையும் ஆட் பண்ணால் 0, பாயிண்ட்டு 0வையும் 0வையும் ஆட் பண்ணால் 0, 3. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30.043. 30.043 கிலோகிராம். இது இங்கே எங்கே இருக்குது? இந்த இருக்குது. தேர்ட் தான் ஆன்சர். நம்ம 0.043ன்னு போடணும். நம்ம 3 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கோன்னு 0.430ன்னு போட்டால் இது ஆன்சர் கிடைக்கும். அது தப்பாயிரும். அப்படி வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு 9th சம். A cricket pitch is about 264 cm wide. It is equal to dash meter. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். நம்ம சம்லே பார்த்தோம். ஆக்சுவலாக நம்ம 100 சென்டிமீட்டர்னா தான் 1 மீட்டர்னு கிடைக்கும். அப்போது எத்தனை சென்டிமீட்டர்? 1 சென்டிமீட்டர்னா 1/100 மீட்டர். நமக்கு 264 சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ 264/100 மீட்டர். 264/100 என்ன டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்னா, டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது. அப்போது 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போது 2.64 மீட்டர்னு கிடைக்கும். 2.64 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அப்போ செகண்ட் ஒன் தான் ஆன்சர். 9th 2.64 மீட்டர். That's all. Thank you.